ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு விடியலே பியூட்டி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ் பேக்கு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் நம்ம கலரை திருப்பி திருப்பி கொண்டு சூப்பரான ஒரு பிரைட்டனான ஸ்கின் கொடுக்கறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இதை எல்லா ஸ்கின் டைப்புலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பச்சை குழந்தைங்க கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நேச்சுரல், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நம்ம கலரை மேலும் மேலும் பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பேக் ரெடிமேடாக தான் எதுவுமே யூஸ் பண்ண முடியும், ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு போகலாம். வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. அதுக்கு நான் பச்சை பயிறு, தென் பச்சை அரிசி நம்ம ஸ்கின் கலரை நல்லா நிறையவே கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் நான் பச்சை அரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி அண்ட் பச்சை பயிறு இது ரெண்டையுமே ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுறேன். ஊற வச்சுட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரை நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்ச அந்த தண்ணியவே நம்ம ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த ஜூஸ் மட்டுமே இருந்தால் போதும். பச்சை பயிறு தென் அரிசி இது ரெண்டும் அரைச்ச ஜூஸ் மட்டுமே இருந்தால் போதும். இதை நம்ம அல்டிமேட்டான ஒரு க்ரீமாக கொண்டு வரத்துக்கு சூப்பரான ஒரு 5 மினிட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம ஸ்கின்னை மேலும் மேலும் பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதை ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படிங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த டிப் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இதை ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். இதை இப்போ நான் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டக்குன்னு கட்டி ஆயிரும். அதனால் நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சம் லேசான பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இல்லைனா டபுள் பாயிலிங் மெத்தடு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கட்டி படுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லேசான பாத்திரமாக வைங்க. இல்லைனா டபுள் பாயிலிங் மெத்தடில் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் கையில் மிக்ஸ் பண்ண முடியாதனால நான் இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் விஸ்க் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பூனில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கனமான பாத்திரத்தில் வச்சனால எனக்கு பிடிச்சி யூஸ் பண்ண முடியல. அப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கீழே இறக்கிட்டேன். இதில் வேறு எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பச்சை பயிரும் அரிசி மட்டுமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது, எந்த ஒரு இரிட்டேஷனும் ஏற்படாது. நம்ம ஸ்கின்னும் மேக்ஸிமம் ட்ரை ஆக்காது. அப்படி ட்ரை ஆக்கிற பட்சத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இறக்கிட்டேன். இறக்கினதுக்கு அப்புறமே நான் விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், கொஞ்சம் கனமான பாத்திரத்தில் வச்சுட்டேன். அதனால் அந்த சூடு ஆறுற வரைக்குமே நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். சூடு திருப்பி திருப்பி இருக்குது. நான் வேறு பாத்திரத்தில் மாற்றலாமான்னு பார்த்தேன். சரி வேண்டாம், இதுலேயே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு க்ரீமாக வரணும், கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணணும். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். 1லேருந்து 2 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ண முடியல, பிளான்ட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நான் பிளான்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணணும். ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு க்ரீம் கிடச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு கடையில் கிடைக்கிற மாய்ஸ்சரைசர் அந்த ஒரு பதத்தில் இருக்குது நம்மளுக்கு. இதை நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணலாம். வீக்லி ஒரு தடவை நீங்கள் ரெடி பண்ணிட்டு மாதத்துக்கு 30 நாளில் 2 வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் கலரை அப்படியே கடன்னு கொண்டு வரதுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக ஒர்க் ஆகும். என்ன கருப்பாக இருந்தாலும் நம்ம கலரை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு, டர்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அந்த பொறியாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு க்ரீம் சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கை காலெல்லாம் நல்லா தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அவங்க ஸ்கின்னை மேலும் மேலும் ரொம்ப சாஃப்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பெரியவங்களாக இருக்கட்டும், சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும், யாருக்குமே தாங்க முடியல. ஸ்கின் கலரை டேமேஜ் பண்ணி தான் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.